அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதை அடுத்து தற்போது பிரகலாத் ஜோஷிக்கு புதிய கல்வி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தற்போது பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து பிரகலாத் ஜோஷிக்கு கல்வித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதலாக கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதலாக கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷிக்கு கூடுதலாக கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தற்போது கூடுதலாக கல்வித்துறையை கவனிப்பார் என மத்திய அரசு பிரகலாத் ஜோஷிக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பெரும் போராட்டம், காங்கிரஸ் ஜனதா கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இந்த போராட்டத்தின் வீதியின் காரணமாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார். இதனையொட்டி யார் அடுத்ததாக பதவி ஏற்கப் போகிறார் என்ற எதிர்பார்த்ததில் பிரகலாத் ஜோஷி கூடுதலாக கவனிப்பார் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இவர் தற்போது எப்படி இதை கையாளப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் நீடித்திருக்கிறது. ஆனால் நீட் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு வரவில்லை. மாறாக நீட் தேர்வு என்னென்ன வரைமுறைகள் மாற்றப்போகிறார், இவர் பத்திரிகா சந்திப்பின் போது என்னென்ன விவரங்களை தெரிவிக்கப் போகிறார், குறிப்பாக என்ன புதிய அறிவிப்பு வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட தற்போது மத்திய அரசு சார்பாக அதிகாரப்பூர்வமாக கூடுதலாக கவனிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. அது விரைவாக மிக முக்கியமாக கூடுதல் இல்லாமல் வேறு தனி அமைச்சருக்கு பொறுப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நீடித்திருக்கும் வகையில கூடுதலாக கவனிப்பான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.